பிரேயர் ஆரம்பிச்சிருவோம். ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை, இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். எல்லாம் வல்ல மாயாண்டி சுவாமிகளே சரணம் சரணம். குருவே சரணம், குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நட்சத்திர சூட்சம நாடியினுடைய 10வது வகுப்புல இருக்கோம். நட்சத்திர நாடியினுடைய 10வது வகுப்புல நம்ம இன்னைக்கு அதை பற்றிய பார்க்க போறோம். நட்சத்திர நட்சத்திர நாடி. ஒரு எல்லாரும் கட்டம் போட்டுக்கோங்க. இப்ப நம்ம ஒரு ராசி கட்டம் போட்டாச்சு. இப்ப லக்னம் அப்படின்னு ஒரு லக்னம் போடுறோம். அந்த லக்னம் எந்த ராசியில விழுந்திருக்குன்னு பார்க்கணும். நம்பர் 1, மேச ராசியா, ரிஷப ராசியா, மிதுன ராசியா என்று அந்த ராசியின் காரகத்துவம் நமக்கு தெரியும். அந்த ராசியினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னா, இந்த ராசியின் அதிபதி யாரு, இந்த ராசியில எந்த கிரகம் உச்சம் அடையுது, எந்த கிரகம் நீச்சம் அடையுது, இந்த ராசியில் எந்த கிரகம் உச்சம் அடைகிறது, எந்த கிரகம் நீச்சம் அடைகிறது, இந்த ராசி காலபுருஷனுக்கு எத்தனாவது ராசி, அடுத்து இது நெருப்பு ராசியா, நில ராசியா, காற்று ராசியா, அல்லது நீர் ராசியா, அல்லது ஸ்தரமா, ஸ்திரமா, உபயமா, அடுத்து இது ஆண் ராசியா, பெண் ராசியா, அடுத்து எந்த பாகையில், எந்த பாகை, எந்த டிகிரி, எந்த மினிட்ஸ்ல அந்த லக்னமும் விழுந்திருக்குன்னு பார்க்கணும். இப்ப நான் சொன்ன விஷயத்த யாராவது ஒருத்தர் ஓபன் பண்ணி சொல்லலாம். என்னன்னா பார்க்கணும். லக்னம் எந்த ராசியில் விழுந்துள்ளது என பார்க்க வேண்டும். ராசியின் காரகத்துவம், அந்த ராசியின் அதிபதி, ராசியில் எந்த கிரகம் உச்சம் அடைகிறது, எந்த கிரகம் நீச்சம் அடைகிறது, கால புருஷனுக்கு எத்தனையாவது ராசி, நெருப்பு, நீர், நிலம், காற்று ராசியா என்று பார்க்க வேண்டும். சரம், ஸ்திரம், உவயம் என்று அடுத்து பார்க்க வேண்டும். ஆண் ராசியா, பெண் ராசியா என்று பார்க்க வேண்டும்.
லக்னம் எந்த பாகையில் எத்தனாவது நிமிடத்தில் விகலையில் விழுந்துள்ளது என்பதனை பார்க்க வேண்டும். இது எத்தனாவது பாயிண்ட் வருது? பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு? லக்னம் எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கிறது? எந்த பாதத்தில் விழுந்திருக்கிறது? அப்ப மொத்தம் எத்தனை பாயிண்ட் ஆயிடுச்சு? 12. அப்போ ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம பார்க்கும்போது இந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். உதாரணமாக நம்ம படிக்கிறதெல்லாம் நட்சத்திரத்தின் அடிப்படையாக அப்படின்னு பார்க்கணும். இப்ப லக்ன புள்ளி, அந்த லக்ன புள்ளி தான் உயிர் புள்ளி, அந்த லக்ன புள்ளி தான் ஆரம்ப நட்சத்திரம், லக்ன ஆரம்ப நட்சத்திரம் அல்லது லக்ன ஆரம்ப முனை நட்சத்திரம். இன்னொரு தடவை சொல்றேன், லக்ன ஆரம்ப முனை நட்சத்திரம், 1வது வீட்டின் ஆரம்ப முனை நட்சத்திரம். ஒன்னாவது வீட்டின் ஆரம்ப முனை நட்சத்திரம். சூரியனாக வந்தால் ஆரம்ப முனை நட்சத்திரம் சூரியனாக வந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் வந்தால் அவருடைய குணநலங்களை இந்த சூரியன் தான் நிர்ணயம் செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? லக்னம் நின்ற சாரநாதன், லக்னம் சூரியன் சாரம் பெற்றால் ஜாதகர் நிர்வாக திறமை உடையவர், ஜாதகர் நிர்வாக திறமை உடையவர், ஈகை மனப்பான்மை உள்ளவர், ஈகை குணமுடையவர், நேர்மையானவர், யாருக்கும் எக்காலத்திலும் தலை வணங்க மாட்டார், கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு வேலை சொல்வார், சந்திரனாக வந்தால் ஒரே இடத்தில் இல்லாமல் அலையக்கூடியவராக இருப்பார், ஏற்றத்தாழ்வு உள்ளவராக இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலை இல்லாதவர், பயணம் செய்யக்கூடியவராக இருப்பார். அடுத்து பரிவு பாசம் உடையவராகவும் இருப்பார். கடன்காராகவும் இருப்பார். முக வசீகரமாக இருப்பார். கற்பனை சக்தி உள்ளவராகவும் இருப்பார். ஞாபக சக்தி உள்ளவராகவும் இருப்பார்.
லக்னம் என்ற நட்சத்திரம் செவ்வாயாக இருந்தால் வேகமாகவும் கோபக்காரராகவும் சண்டையிடக்கூட சண்டை சண்டையிடக்கூடியவராகவும் விளையாட்டில் ஆர்வம் உள்ளவராகவும் தலையில் அல்லது உடம்பில் வெட்டுக்காயம், தீக்காயம், அடிபடுதல் போன்றவை இருக்கும். அடுத்து லக்ன உயிர்ப்புள்ளி என்ற நட்சத்திரம் புதனாக இருந்தால் பேச்சு திறமையானவராகவும் புத்திசாலித்தனமாகவும் நகைச்சுவையாக பேசக்கூடிய தன்மையையும் இடத்துக்கு தக்க தன்னை மாற்றிக் கொள்ளுபவராகவும் இருப்பார். கணக்கு திட்டமிடுதல், கணக்கு போடுதல், திட்டம் போடுவதில் சிறந்தவராக விளங்குவார். வியாபார நுணுக்கம், தந்திரசாலி ஆகியவை தந்திரசாலியாகவும் இருப்பார். லக்னம் என்ற நட்சத்திரம் குருவாக இருந்தால் ஒழுக்கமானவராகவும் நேர்மையானவராகவும் மரியாதையானவராகவும் அடுத்தவர்களுக்கு அறிவுரை கூறுபவராகவும் தெய்வ பக்தி உள்ளவராகவும் இருப்பார். சுக்கிரனாக இருந்தால், சுக்கிரனுடைய நட்சத்திரமாக இருந்தால், லக்ன விழுந்த நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரமாக இருந்தால் லட்சுமி கடாட்சம் உள்ளவர், கலைகளில் ஈடுபாடு உள்ளவர், கலைகளில் ஈடுபாடு உள்ளவர், கவர்ச்சியான தோற்றம், காமத்தில் அதிக நாட்டம், சுருட்ட முடி உள்ளவராகவும் இருப்பார். லக்னம் என்ற நட்சத்திரம்
சனியாக இருந்தால் நீதிமானாகவும் விசுவாசம் உள்ளவனாகவும் உண்மையாக உழைக்கக்கூடியவனாகவும் அடிமை தொழில் செய்பவராகவும் சோம்பல் குணமுள்ளவனாகவும் ஞாபக மறதி உள்ளவராகவும் சுத்தமில்லாதவராகவும் இருப்பார். லக்னம் என்ற நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரமாக இருந்தால் சார் கொஞ்சம் மெதுவா. ராகுவுடைய நட்சத்திரமாக இருந்தால் சட்டத்துக்கு புறம்பான வேலைகளில் ஈடுபடுவார். சட்டத்துக்கு புறம்பான வேலைகளில் ஈடுபடுவார். எதையும் பிரமாண்டமாக செய்யணும்னு ஆசைப்படுவார். தாந்திரிகம் மாயாஜால வித்தைகள் மீது அதிக நாட்டமுடையவர். ஆள்மாறாட்டம், கடத்தல் போன்ற ஏமாற்று வேலைகளில் ஈடுபாடு இருக்கும். அந்நிய மொழி அந்நிய மக்களோடு தொடர்புடையவர். அந்நிய மொழி அந்நிய மக்கள் அந்நிய தேசத்தோடு தொடர்புடையவர். அடுத்து லக்னம் என்ற நட்சத்திராதிபதி கேதுவுடைய நட்சத்திரமாக இருந்தால் ஆன்மீகத்தில் நாட்டம், தத்துவம், ஞானம் போன்றவற்றில் ஈடுபாடு. தத்துவம், ஞானம் போன்றவற்றில் ஈடுபாடு அதிகம். இல்லறத்தில் நாட்டமின்மை, சந்நியாசி, பற்று அற்றவர், இறை சிந்தனை உடையவர்.
அடுத்து இப்ப ஒரு லக்னம் எந்த நட்சத்திரத்துல போய் விழுகுது, அந்த நட்சத்திராதிபதி எந்த கிரகம் என்னன்னு பார்த்து அந்த கிரகத்துக்குள்ள காரகத்துவத்தை சொல்லியிருக்கோம் இல்லையா ஐயா முத்துக்குமார் ஐயா? அப்போ ஒரு கிரகம் ஒரு லக்னம் நின்ற நட்சத்திரம் என்ன கிரகமா பாவிச்சு பலன் சொல்றோம். இது புரியுதா? புரியுதுங்கய்யா. புரியுது. ஆனா நம்ம நட்சத்திர சூட்சம நாடியில் என்ன சொல்றோம்னா, அஸ்வினி நட்சத்திரத்துல விழுந்துட்டா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன குணமோ அந்த குணம் இருக்குங்கிறத எடுத்துக்கணும். புரியுது. இந்த கிரகம் இந்த நட்சத்திரத்துக்கு என்ன கிரகமோ அதை நான் இப்ப சொல்லிட்டேன். இப்ப முத்துக்குமார் ஐயா இருக்கையா, உங்களுக்கு லக்ன விழுந்த புள்ளி எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு சொல்லுங்க ஐயா. முத்துக்குமார் ஐயா சொல்லுங்கய்யா. உங்களுக்கு லக்னம் எந்த நட்சத்திர புள்ளியில விழுந்திருக்கு? சூரியனோட நட்சத்திரம்யா. அப்படி சொல்ற சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கு. அது என்ன நட்சத்திரம்? உத்திராடம்யா. சரி, அப்ப உத்திராட நட்சத்திரம்னா எந்த ராசி? தனுஷ் ராசியா. இப்ப பாருங்க, இந்த தனுசு ராசியில விழுந்துருச்சு. அப்ப இவருக்கு சொல்ல போகும்போது இந்த தனுசு ராசியில இருந்தானே ஆரம்பிக்கணும். ஆமாய்யா. என்னென்ன சொல்லணும்? பாயிண்ட் சொன்னாங்க, சொல்லுங்க பாப்பா. தன்னம்பிக்கை உடையவர். இல்ல எடுத்தோன்னு என்ன அந்த ஒவ்வொரு பாயிண்டா சொல்லி வந்தேன்ல. மனோகரையா பாயிண்ட் என்ன சொன்னேன்? ராசி ஐயா, ராசி எந்த ராசியில லக்னம் விழுந்திருக்கு? அந்த ராசியின் காரகத்துவம் என்ன? இது என்ன ராசி? தனுசு ராசி. குருவோட அதெல்லாம் தனுசு ராசி இல்லையா? தனுசு ராசிக்கு என்ன காரகத்துவம் இருக்கு அப்படின்னா, தனுசு ராசி என்ன செய்யும் அப்படின்னா கூர்மையாக சிந்திக்கும். இப்ப பாருங்க, இதுவும் குருவோட வீடு, இது குருவோட வீடு. இது ஆசிரியர், இது குழந்தை. எது ஆசிரியர்? 9ஆம் பாவம். அப்ப ஆசிரியர் மாதிரி இவர் சிந்திப்பார். அதனாலதான் இதுக்கு வில்லம்பு கொடுத்திருக்காங்க. கூர்மையாக சிந்திக்கக்கூடியவராக இருப்பார். ராசியின் காரத்துவத்தை எடுத்தோம்னா இது ஊருக்கு புறம்பான பகுதி, ஊருக்கு வெளிப்புறம். இது போர் தொடக்கக்கூடிய இடம். அப்ப இவர் எப்படி இருப்பார்னா ஊருக்கு வெளியிலே இருப்பதற்கு விரும்பக்கூடியவராக இருப்பார். அடுத்தவர்களுக்கு அறிவுரை கூறக்கூடியவராக இருப்பார். முத்துக்குமாரை எப்படி எடுக்கிறோம் பாருங்க. ஆமாய்யா. சரி, அதுக்கடுத்த பாயிண்ட் என்னது? அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. நீராசியா நிலத்தத்துவம். இது என்ன தத்துவம்? நெருப்பு தத்துவ ராசி. நெருப்புனா என்னது? துடிப்பானவராக இருப்பார். நெருப்புனா துடிப்பு. எதையும் என்ன செய்வாரு? வேகமா செய்யணும்னு நினைப்பாரு. ஆனா அது என்ன இயக்கத்துல இருக்கு? உபயத்துல இருக்கு. உபயம்னு என்ன செய்யும்? நிதானமா பார்க்கும். 2 விஷயத்தை என்ன செய்யும்? யோசிக்கும் அப்படின்னு இருக்கணும். சரி, அதுக்கடுத்து என்ன தத்துவம் சொல்றோம்? அடுத்தடுத்து அதிபதி யார்? அதிபதி யாரு? குரு. அவ குரு எப்படி இருப்பாரு? ஆச்சாரங்களையும் அனுஷ்டானங்களையும் கடைபிடிக்கக்கூடியவர், தெய்வ பக்தி நிலைத்தவர், ஆன்மீக விஷயத்தில் முதல் ஆளாக நிற்பார். இவர் இடத்துக்கு போனார்னா அவர் அந்த வேலைக்கு பட்டம் பதவிகள் அவரை தேடி வரும். கோயிலுக்கு போனா அவரை வாங்கன்னு கூப்பிடுவாங்க. தனுசு குரு. சரி, அதுக்கடுத்து என்ன சொல்றோம்? அதுக்கடுத்து என்ன பாயிண்ட் சொல்றோம்? ஆண் ராசியா பெண் ராசியா? இது ஆண் ராசியா பெண் ராசியா? ஆண் ராசி. ஆண் ராசின்னு என்ன அர்த்தம்? ஆளக்கூடியவர், எதையுமே அனுபவிக்கக்கூடியவர். பெண் ராசின்னு என்னது? அடுத்தவர்களுக்கு பரிமாறக்கூடியவர், பேணக்கூடியவர். இவர் என்ன செய்வாரு? அடுத்தவர்களுக்கு வேலை செய்ய மாட்டாரு.
அனுபவிப்பாருன்னு அர்த்தம். அதுக்கடுத்து என்ன என்ன கொடுத்துருக்கோம்? எந்த பாகையில் உள்ளது? எந்த டிகிரியில இருக்கு? அது நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறதே எந்த டிகிரின்னு சொல்றோம். இப்ப டிகிரியில சொல்றோம். எந்த பாகையில் உள்ளது? 27ல இருக்கு. அப்ப 27ல இருக்கு அப்படின்னா அப்ப 27 கடைசியில இருக்கு. கடைசி பாதம். கடைசி 28 கடைசி பாதம். கடைசி பாதையில் இருக்கிறதுனால இவங்க 2 ராசியினுடைய காரத்துவம் இவரை தாக்கும். இப்ப இவருக்கு வந்து ராசி சொல்லிட்டோம், கடைசி பார்த்து இருக்கிறதுனால அடுத்த மகர ராசியினுடைய தாக்கமும் இவருக்கு என்ன செய்யும்? வரும், இருக்கும். அப்ப கௌரவத்தையும், மகரத்தினுடைய கட்டுப்பாடு என்ன? கௌரவம், நேர்மை, நீதிமான் எல்லாத்தையும் இது நீதிமான அது கௌரவம். அப்ப இவருக்கு இதெல்லாம் உண்டு. அதனால டிகிரியை பார்க்கிறோம். அதுக்கடுத்து என்ன பார்க்கணும்? எந்த நட்சத்திரத்தில் உள்ளது? இப்பதான் எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு பார்க்கணும். அந்த நட்சத்திரம் என்னன்னு சொல்லுங்க பாப்பா. உத்திராடம். சரி, இப்ப உத்திராட நட்சத்திரத்துல இருக்கிறதுனால உத்திராடத்தினுடைய குணங்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். நேர்மை தவறாதவர், தர்மங்களுக்காக ஓடோடி நிற்கக்கூடியவர் உத்திராடம். லட்சியத்தோடு செயல்படக்கூடியவர். ஒரு லட்சியம் இருக்கு, செயல்படாது. எப்பயுமே ஒரு லட்சியம் இருக்கும் உத்திராடம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்ப எத்தனை பாயிண்ட் வருது பத்தியெல்லாம் ஒருவரை பத்தி பேசும்போது புரியுதாயா? புரியுது. அப்ப இது சர ராசியா, இது நெருப்பு ராசியா, இது காற்று ராசியா, இது காலபுருஷனுக்கு எத்தனாவது வீடு? காலபுருஷனுக்கு எத்தனாவது வீடுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதை சொல்ல. 9வது வீடு. அப்ப 9வது வீடு காலபுருஷனுக்கு 9வது வீடு என்னது? தெய்வ பாக்கியவான், ஆராய்ச்சி மனப்பான்மையுடையவர், தான தர்மங்களில் ஈடுபாடு செய்யக்கூடியவர், அந்நிய தேசத்தில் வாழக்கூடியவர், அந்நிய மக்களோடு தொடர்புடையவர், புரியுதாயா? புரியுது. சரி, அப்ப ஒவ்வொரு பாவமும் எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கிறதோ அந்த குணம் இருக்குமா? இவருடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா, இவருக்கு 2ஆம் பாவத்தின் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அதுவும் இருக்கும். இப்ப நம்ம நட்சத்திரம் விழுந்த உயிர் புலியை சொல்றோம், அதே மாதிரி இந்த குரு விழுந்த நட்சத்திரம் ஒண்ணு இருக்குமா இல்லையா? ஆமாங்க. இப்ப குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? குரு வந்து சித்திரையில இருக்காருயா. செவ்வாயோட நட்சத்திரம் சித்திரையில எந்த ராசியில இருக்காரு? செவ்வாயா? இல்ல, சித்திரையோட நட்சத்திரத்துல கன்னியில இருக்கு. இப்ப பாருங்க, கன்னிங்கிறது என்னது? ஐயா ஒரு நிமிஷம், அவர் வந்து சித்திரை செவ்வாயா சொல்றாரு. குரு எந்த ராசியில இருக்காரு? ஐயா குருவும் கன்னியில தான் இருக்காரு. அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில்? குரு வந்து சித்திரை 1 கன்னியில இருக்காரு. இங்க பாருங்க, குரு சித்திரை 1 கன்னியில இருக்காரு இல்லையா? ஆமா ஐயா. அப்ப குரு வந்து கன்னியில போய் உட்கார்ந்துட்டாரு. காலபுருஷனுக்கு 6வது ராசி, லக்னத்துக்கு 10வது உட்கார்ந்துருக்காரு. இவர் பதவி அல்லது ஒரு தொழில் செய்யாம அவருக்கு தூக்கம் வராது. ஒரு வேலையை மாங்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு கடைசியில் இவருக்கு மரியாதை இல்லாம இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். 6ஆம் பாவங்கிறது என்னது? அடிமை வேலை. சித்திரை எப்படி இருக்கும்? சித்திரை என்ன செய்யும்னா வியாபார நோக்கோட செயல்படும். சித்திரை வருமானத்தை எதிர்பார்த்து செல்லும். பாருங்க, வியாபார நோக்கோட செயல்படும். அப்ப இவர் என்ன செய்யணும்? அப்ப இத்தனை விஷயம் பார்க்கிறோம். லக்னாதிபதி எங்க போய் உட்கார்ந்துருக்காரு, அல்ல அந்த நட்சத்திரம் விழுந்த, இப்ப உத்திராட நட்சத்திரத்தில் விழுந்துருச்சு, அந்த நட்சத்திர உயிர் புள்ளி எங்க இருக்காரோ அதுதான் அவர் இயக்கம்.
சூரியன். சூரியன் எங்க இருக்குன்னு பாருங்க. சூரியன் சிம்மத்திலயா? இந்த லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு போயிட்டாரு? 8. அப்போ 9ஆம் பாவத்தின் காரகத்துவத்துக்கு போய் ஈட்டது. அப்ப இவருக்கு வந்து இயற்கையாகவே இவர் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் இறை பற்றியும் தர்ம சிந்தனை அதிகமாக உள்ளவராக இருக்கிறார். எந்த நட்சத்திரங்க ஐயா? அது நமக்கு தேவையில்லை. சூரியன் வந்து பூர நட்சத்திரம் இல்ல. இப்ப நம்ம என்னன்னா, அவர் நின்ற நட்சத்திராதிபதி எந்த வீட்டுல இருக்காரோ அது அப்படியே உயிர்ப்புள்ளி எங்க இருக்காரோ அந்த பாவத்தை அப்படியே நிப்பாட்டிக்கங்க, கைய வச்சுக்கோங்க. இப்ப இங்க வந்து எங்க வந்துட்டாரு? இங்க வந்துட்டாரு சூரியன். எங்க? இங்க இருக்காரு 9. இதுதான் அவருடைய உயிர் புள்ளி அமைந்த இடம். இப்ப இவருக்கு 12 பாவத்துக்கு என்ன பலன்கிறது இந்த உயிர் புள்ளியை வச்சு சொல்லிடலாம். 1ஆம் பாவத்துக்கு 9ல உட்கார்ந்தா சிறப்பு. ஆனா 2ஆம் பாவத்துக்கு அது எத்தனாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு? 8ல உட்கார்ந்து. அப்ப இவர் பணத்துக்காக கஷ்டப்படுவார், கடன் இருக்கும், குடும்பத்துக்காக ஒரு உழைப்பார். அர்த்தம். முத்துக்குமார் புரியுதா? புரியுதியா. சரி. அப்ப 3ஆம் பாவத்துக்கு அது 7ஆம் பாவத்துல இருக்கு. சரியா? 3ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்துருச்சு. அப்ப 7ஆம் பாவங்கிறது என்னது? சமசப்தமா இருக்கு. அப்ப இவருக்கு போக்குவரத்து, இளைய சகோதரர்கள் இவங்களதான் எதிர்பார்ப்பாரு. வாங்கி தின்னுட்டு ஏமாத்திடுவாங்க அல்லது குறை சொல்லுவாங்க. கூட்டாளிகள், அண்டை அயலர்கள்லாம் வந்து நல்லா பேசுவாங்க, செயல்பாடு ஒரு மாதிரியா இருக்கும். அடுத்து 4ஆம் பாவத்துக்கு அது எத்தனாம் பாவமா இருக்கு? 6ஆ இருக்கு. அப்ப வீடு, சுகம், தாய் இவங்களுக்கெல்லாம் என்ன அது? 6ஆம் பாவமா செயல்படுது. இப்ப தாய் இருந்தா அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு, அவ கடுமையா உழைப்பாங்க, அவளுக்கு எல்லாத்தையும் கஷ்டத்தை கொடுக்கும். வீடு இருந்தா கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க, கடன் வீட்டுல திறமை இருக்கும் அப்படின்னு. சுகஸ்தானம், கஷ்டப்பட்டுதான் சுகத்தை அனுபவிப்பாரு. வாகனம் வாங்கினாலும் ஒரு செகண்ட் ஹேண்ட் வாகனம் வாங்கணும். எப்படி பாருங்க, 6ஆம் பாவம். சரி, வாகனம் வாங்கினாலும் லோன் ஆகும், வேலை வந்தா அதிகமா வரும் அப்படின்னு சொல்றாங்க. 4ஆம் பாவம் 6ஆம் பாவத்தில் இருந்தா வாடகை வீட்டுல இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. வீடு வச்சிருந்தாருன்னா வாடகைக்கு விடுவாரு. 6 வருமானம் இருக்கு. சரி, இப்ப 5ஆம் பாவத்துக்கு அது எத்தனாம் பாவம்? 5ஆம் பாவம். அப்ப 5 பரவாயில்லை, குழந்தை உண்டு. குழந்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினால நல்லது. குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. இவருக்கு குலதெய்வம் அனுக்கிரகம் உண்டு. குலதெய்வம் இவர் மேல இறங்கும். புகழ் அடைவாராயா? குலதெய்வ பூர்வீகத்தினால புகழ் அடைவார். தாத்தா பாட்டியினால அவருடைய ஆசீர்வாதம் உண்டு. அடுத்து 6ஆம் பாவத்துக்கு எத்தனாம் பாவமா இருக்கு? 4ஆயிருந்து. அப்ப 6ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம். அப்ப கஷ்டப்பட்டுத்தானே அது டெவலப் ஆகும். வேலையில கஷ்டம் இருக்கத்தான் செய்யும், போட்டி இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு இருக்கு. 7ஆம் பாவத்துக்கு அது 3ஆம் பாவம். மனைவிக்கு நல்லா இருக்கு, மனைவி நல்லா பயன்படுத்திக்கிறோம், மனைவி மேல பற்று பாசல் உடையவரா இருப்பாரு, மனைவி இவரை நல்லா நேசிக்கும். 8ஆம் பாவத்துக்கு அது 2ஆம் பாவமா இருக்கிறதா ஆயுள் விருத்தி ஏற்படும், எதிர்பாராத சில சம்பவங்கள் நடைபெறும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டுங்களா ஐயா? திடீர் அதிர்ஷ்டம்ங்கிறத விட அந்த பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்ப 8ஆம் பாவத்துல 9ஆம் பாவத்துக்கு எப்படி இருக்கான்னு பார்க்கணும். 9ஆம் பாவத்துக்கு அது எத்தனாம் பாவமா இருக்கு? ஒரே பாவமா இருக்கு ஐயா. ஒன்னாவே இருக்கு ஐயா. 9க்கு 1. அப்ப 1ஆம் பாவமா இருக்கிறது
இப்ப 9ஆம் பாவம்னா பூர்வீகத்தை பத்தியே சிந்திப்பாரு, அப்பாவை பத்தி நினைப்பாரு அப்படின்னு. சரி, அடுத்து 10ஆம் பாவத்துக்கு அது எத்தனாம் பாவமா இருக்கு? 12. அப்ப தொழில் செய்யும் போது தொழில் இவர் இவர் சுயமா தொழில் பண்ணாருன்னா கஷ்டப்படுவார் இல்ல. விரயமாகும். அடிமை தொழில் பண்ணலாம், எல்லாம் நிர்வாகமான பொறுப்பெல்லாம் இருக்காங்க, நிர்வாகத்தை கொடுக்க மாட்டாங்க. இவர் வேலை பார்க்கிற இடத்துல இவருக்கு மரியாதை குறைவாக இருக்கும். சரி, 11ஆம் பாவத்துக்கு அது 11ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவமா இருக்கா? லாபம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, எதை கிடைக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்பாரு. 12ஆம் பாவத்துக்கு அது 10ஆம் பாவமா இருக்கு, ஓரளவு திருப்தி அடைவாரு. இப்ப புரியுதாயா? அப்ப எப்படி நம்ம ஒரு பலன் சொல்றோம், 2ஆம் பாவத்துக்கு இப்படி சொல்றோம், அதே மாதிரி 12 பாவத்துக்கு சொல்லலாமா இல்லையா? அப்ப ஒரு நட்சத்திரத்தை வைத்து இவ்வளவு சொல்றோம். ஐயா கொஞ்சம் லேட்டா வந்தீங்க. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். கோயிலுக்கு போயிருந்தேன், லேட் ஆயிடுச்சு. அதாவது எப்போது நாம் ஒன்ன நம்ம கத்துக்கணும்னு நினைக்கிறோமோ அப்ப சில விஷயங்களை தியாகம் செய்தால்தான் கற்றுக்கொள்ள முடியும். எப்ப நம்ம ஒரு பெரியாள் ஆகணும்னு நினைக்கிறோமோ அப்ப நாம் எடுக்கிற முயற்சிக்கு எத்தனையோ இடையூறுகள் வரும். அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இல்லை என்றால் அந்த போக்கிலேயே நம்மளை கொண்டு போயிடும். வாஸ்தவம் தாங்க ஐயா, முயற்சி தான் எடுக்கிறோம், ஆனா பிழைப்பு வாதம் ரொம்ப இழுத்துட்டு போகுதுங்க ஐயா. அதாவது பிழைப்பு நம்ம என்ன செய்யும் அப்படின்னா நம்மளை தடுக்கும். குடும்பமும் பிழைக்கும். 2ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் பாருங்க, 2ஆம் பாவமும் 10ஆம் பாவம் நம்மள என்ன செய்யும்? பாடா படுத்தும். அதனாலதான் சின்ன வயசுலயே கத்துக்கிற சொல்றாங்க. படிக்கிறோமா? சரி, இப்ப அந்த 27 நட்சத்திரம் இருக்கு இல்லையா ஐயா? 27 நட்சத்திரம் இருக்குல்ல, அந்த 27 நட்சத்திரத்தையும் அஸ்வினி நட்சத்திரத்தில் போய் லக்னம் விழுகுதுன்னு வச்சுக்காங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு லக்ன புள்ளி விழுகுது அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் போட்டுக்கங்க. 1 அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்திற்காரர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அஸ்வினி நட்சத்திரத்திற்காரர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். பயப்பட மாட்டாங்களா? பயப்பட மாட்டாங்க. தன்னுடைய சுபாவத்தால் பிறரை பயமுறுத்துவார்கள். இவரிடம் பிறர் நெருங்க பயப்படுவார். சகுனம் நிமித்தம் இவரை ஒன்றும் செய்யாது. விஷ ஜந்துக்களால் பாதிப்பு இருக்காது. இவர் கையில் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டால் நோய் குணமாகும். இவருக்கு திருநீர் வாங்கி போட்டோம்னா சரியாயிரும்.
இதே மாதிரி 27 நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சுன்னா டக்கு டக்குன்னு எடுத்துடலாமா? ஐயா வணக்கம் ஐயா. ஐயா விஸ்வநாதனுங்க ஐயா. சொல்லுங்க. என் பொண்ணு வந்து அஸ்வினி நட்சத்திரம் தாங்க ஐயா. இந்த அம்சம் அப்படியே அதுகிட்ட இருக்குங்க ஐயா. பாருங்க. அப்ப 27 நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டோம்னா ஹோமியோ டாக்டருங்க ஐயா. அந்த பிள்ளைக்கு வந்து இந்த நட்சத்திரத்துல போய் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கைப்பட்டாலே நோய் குணமாகும். கைராசி நட்சத்திரம். இதுக்கு பேர் என்னன்னா கைராசி நட்சத்திரம். ப்ரொஃபஷன் ஹோமியோ டாக்டருங்க ஐயா. அப்ப அடுத்து இன்னொரு விஷயம்னா, இந்த நட்சத்திரம் தனக்கு பயன்படாது. ஐயா, அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்ப 27 நட்சத்திரத்துக்கும் இப்போ இன்னும் 26 நட்சத்திரம் இருக்கு. எழுதிட்டீங்களா? அடுத்து பரணி நட்சத்திரத்துக்கு போயிருமா? போயிடலாம். கையில காசு இல்லைன்னா பரணி நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்படும். பரணியில கையில காசு இருக்கணும். அப்ப காசு இல்லைன்னா விரக்தியா இருப்பாங்க. இவங்க 2 விஷயம். ஒண்ணு, பரணி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு பணம் இருக்கணும், நல்ல வாழ்க்கை துணை இருக்கணும். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் கெஞ்சும் எழுதிக்காங்க. அஸ்வினி நட்சத்திரம் கெஞ்சும், பரணி நட்சத்திரம் கொஞ்சம். அடுத்தவர்கிட்ட காசு வாங்கி கூட வீட்டுல வச்சு நான் பணக்காரன் சொல்லிக்கிறோம். எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறது தான் பரணி. காம களியாட்டத்தில் அதிக நாட்டமுள்ள நட்சத்திரம் பரணி. சாப்பாட்டுல அதிகமான நாட்டமுள்ள நட்சத்திரம் பரணி. சார் மறுபடியும் சொல்லுங்க. அதாவது காம களியாட்டத்துல அதிகமான நாட்டம் இருக்கும், சாப்பாட்டுலயும் அதிகமான ருசியா சாப்பிடுறவங்க பரணி. அடுத்து கிருத்திகைக்கு போயிடலாமா? போயிடலாம். இவர் கடன் கேட்டா உடனே கிடைக்கும். ஒரு செயலை ஆரம்பிக்க தெரியும், ஒரு செயலை ஆரம்பிக்க தெரியும், ஆனா முடிக்க தெரியாது. இவர் அடுத்தவர்கிட்ட உதவி கேட்கிறான்னா உதவி கிடைக்கும், ஆனா உடனே கிடைக்காது.
இவர் எப்போதும் கம்பீரமா இருக்கணும்னு நினைப்பார். கிருத்திகை எப்போதும் கம்பீரமா இருக்கணும்னு நினைப்பார். கிருத்திகை நட்சத்திரம் கம்பீரம். கிருத்திகைங்கிறது கோவிச்சு போற நட்சத்திரம். அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா? குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பாங்களா ஐயா? எந்த உறவு வேணாலும் பிரிஞ்சுக்கிடுவார். பிரிவு அப்படின்னு அர்த்தம். கிருத்திகை என்ன கத்திரிக்கோள் இது. ரோகிணி ஐயா. அடுத்து ரோகிணி என்னையா போலாம் ஐயா? அசுவினிக்கு கெஞ்சும், பரணிக்கு கொஞ்சம். இதுக்குங்க ஐயா? இது மிஞ்சும், இது மிஞ்சிரும். பரணியில பிறந்தவங்க ஒரு நாளாவது அப்பனை ஒரு சாத்தணும்னு நினைப்பாரு சாமி. பரணியில பிறந்தவங்களா? அப்பா மேல கடுப்பா இருப்பாங்க. ஏன் துரியோதனன் பிறந்ததுனாலயா? இல்ல, அப்பா சொல்றத கேட்க மாட்டாங்க. அதாங்க அவரு துரியோதன அப்பா திருதராஷ்டிரன் சொல்றத கேட்க மாட்டாரு, அதனாலயா? கேட்க மாட்டது மட்டும் இல்ல, அப்பாவை என்ன சொல்றாரு, ஒரு வார்த்தை கொண்டே விடுவேன் பாரு. ஓ, நான் சொல்றது நீ கேட்கலன்னு வச்சுட்ட, அவ்வளவுதான். மதிக்காதது பரணி இல்லையா? தானே பெரிய ஆள் நினைக்கிறது பழனிசாமி. ஆமாங்க. அடுத்த ரோகிணி பெற்றோரோடு சேர்ந்து வாழாது. பெற்றோரோடு சேர்ந்து வாழாது, அடுத்தவர் இடத்துல போய் வாழக்கூடியதுதான் ரோகிணி. திரும்பி சொல்லுங்க. பெற்றோருடன் சேர்ந்து வாழாது, அடுத்தவர் இடத்தில் வாழும். குழந்தையா இருக்கப்போ இல்ல, எப்பயினாலும் அது அடுத்த இடத்துல போய் வளருது ரோகிணி. பெற்றோரோட இருக்கும்போது சரியான வளர்ச்சி இல்ல. சிறியதை பெரியாக்கும், பெரியதை சிறிதாக்கும். சிறுச பெருசாக்கிறோம், பெருச சிறுசாக்கிறோம். ஒரு குழப்பமான நட்சத்திரம். அவர் என்ன செய்ய போறாருன்னு நம்மளே புரிஞ்சுக்கிற முடியாது. குளிக்க போனா 1 மணி நேரம் ஆகும் சாமி. பதறாம குளிச்சுட்டு வருதுன்னா அது ரோகிணி. சரி, அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா? மிருகசீரிடம் கோபக்கார். மிருகசீரிடம் கோபக்கார், அடிக்கடி விபத்துகளை சந்திப்பார்.
இவர் ஆரம்பித்து வைக்கக்கூடிய காரியம் சிறப்பாக நடக்கும். இவர் தொடங்குறது சிறப்பாக நடக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் தாயின் மீது பக்தி பாசம் உள்ளவர்கள். பற்று இருக்கும், தாய்ப்பற்று. இவருக்கு காதல் மோகத்தின் மேல் அதிக ஈடுபாடு உண்டு மிருகசீரிஷ. அடுத்து திருவாதிரை. தில்லுமுள்ளு திருவாதிரை. ஐயா இதுக்கெல்லாம் சொல்லவே இல்லைங்கய்யா. எதுக்கு ஐயா ரோகிணிக்கு சொல்லவில்லை. அந்த அஞ்சும் கொஞ்சம் மிஞ்சும் அது தேவையில்லை. அந்த 3 மட்டும் சொன்னா போதும். சரி. ரோகிணி என்ன செய்யும்? பரிவோட இருக்கும். பரிவு இல்லையா? அது தேவையில்லை. அந்த 3க்கு மட்டும் பார்த்தா போதும். அப்புறம் அடுக்கடுத்து என்னது? மிருகசீரிட திருவாதிரை. திருவாதிரை வந்துட்டோம். தில்லுமுள்ளுக்காரர் தான் திருவாதிரை. கோல்மால். அதாவது எந்த ஒரு பாக பிரிவினையா ஒருத்தரை பிரிச்சு விடுறதுல கெட்டிக்காராது திருவாதிரை. ஒன்னா இருக்கிறது இவருக்கு பிடிக்காது. ஆனா மிருகசீரிடம்ங்கிறது ஒன்னா இருக்க விரும்பும். நம்ம நட்சத்திர சூட்சம் நாட்டில பார்த்தோம்னா மிருகசீரிஷம்ங்கிறது ஒப்பந்தம், ஒருங்கிணைப்பு. திருவாதிரைங்கிறது பிரித்தாளும் தன்மை உடையது. இவர் பகல்ல நிறைய தூங்கணும்னு நினைப்பாங்க இரவை விட. இவர் ரகசியமானவர். எதையும் இவரை யாரும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாததுதான் திருவாதிரை. எல்லா கெட்ட பழக்கங்களும் வச்சுப்பாராம். ஐயா இவர் தலை கீழே போட்டு நீங்க பேசுவாரு. இவர் நேருக்கு நேர பேச மாட்டாரு. சூப்பர்யா. அதே மாதிரி ஒரு எப்பயுமே இவர் எப்படின்னா ஒருத்தரை மூஞ்சில் அடித்தது மாதிரி பேசிடுவாரு. தயவு தாட்சியம் பார்க்க மாட்டாரு திருவாதிரை. ஒத்த காலிலே நிக்கிறான்னா திருவாதிரை. பிடிவாதம். நம்ம நட்சத்திர சுத்தம் நாடி சொன்னது வேற, இது வேற. அதை இதையும் சேர்த்து சொல்லிட்டே வரணும். இப்ப திருவாதிரை பார்த்துட்டு அடுத்து புனர்வூசம். நாளும் தெரிந்தவர் தான் புனர்வூசம். நாளும் தெரிஞ்சவர். இவரை பார்த்து பிறர் கையெடுத்து கும்பிடுவாங்க. இவரை பார்த்து சிலர் அவரை பார்த்தோன்னா கையெடுத்து கும்பிடுறாங்கன்னா புனர்வூசம்.
நாகரீகமா பேசுவார். ஒரு உயர்வான பதவியில் இருக்க ஆசைப்படுவார். இவர் இடத்துக்கு தகுந்தாப்போல் தன்னை மாற்றிக் கொள்வார். அதான் புனர்பூசம். தன்னை நம்புவாரு, அடுத்தவரை நம்ப மாட்டாரு. புனர்பூசம். ஆயில்யம், பூசம். பூசம் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றியுடன் செய்து முடிப்பார். பூச நட்சத்திரக்காரங்க ஊருக்கு உழைப்பாங்க, குடும்பத்தில நல்ல பேரா இருக்காரு. அதான் சிறந்த உழைப்பாளி, சிறந்த தொழிலாளின்னு பேர் வாங்குறது யாருன்னா பூச நட்சத்திரம். யாருக்கு எடிபடி வேலை செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க. பூசம் டக்குன்னு போய் அந்த இடத்துல அந்த வேலையை செய்வாங்க. அப்ப சுத்தமா இருக்க மாட்டாங்க. பூச நட்சத்திரம் சுத்தமா இருக்க மாட்டாங்க. உடல் சுத்தம் இருக்காது. சார் என் மேல 3 வாட்டி குளிக்கிறியா சார்? நல்லா குளிக்கிறானா? அவ என்ன நட்சத்திரம்? பூசமா? பூச நட்சத்திரம் சார். அவ சாமி கும்பிடுவானா? பயங்கர பக்தியா இருப்பா சார். பயங்கரமா சாமி கும்பிட்டான்னா குளிப்பான். சரி சார். சாமியே கும்பிடாம இருந்தா கண்டுக்கிற மாட்டான். பயங்கரமா இருப்பா சார். எந்த ஒரு அசுத்தமா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்ப அவன் தெய்வ பக்திக்கு போயிட்டான்னா இது நடக்காது. சரிங்க சார். அப்ப பூச நட்சத்திரக்காரன் கறி சாப்பிடக்கூடாது, தெய்வத்தை அதிகமா கும்பிடணும். அசைவம் அவனுக்கு ஒப்பு வைப்பாது சார். அதுக்கு அசைவு பிடிக்காது பூச நட்சத்திரக்காரன். அவனுக்கு வம்பா சாப்பிட வச்சாத்தான் அசைவம் சாப்பிடுவேன். அவன் சாப்பிட வைக்க கூடாது. சரிங்க சார். அப்படி வச்சுட்டோம்னா அவனுக்கு எதிர்மாறலாம் நடக்கும். சரிங்க சார். அவனுக்கு குளிர், வெப்பம் இதெல்லாம் பிடிக்காது. ஆமா சார். ஆமா ஆமா. ஏசி போட்டா கூட வேர்க்கும் சார். ஏசி போட்டா அவனுக்கு வேர்க்கும். வேர்க்கிற நேரம் அப்படியே அவனுக்கு வெயிலும் அதிகமா அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப குளிரும். இவனுக்கு எதிர்மாறலாம் வேலை செய்யும். அப்ப பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பூசம். ஆமா சார். பூசத்தில் ஒருவன் பிறந்து விட்டால் அவ வர்க்கத்துல அம்மா வழியிலயோ அப்பா வழியிலயோ தாத்தா வழியிலயோ சாமி ஆடி இருப்பாங்க. இருக்கா சார்? என் பொட்டாடியோட அப்பா சாமி ஆடிச்சு. இவங்க கல்லறை, இவங்க முன்னோர் கல்லறையில போச்சிருப்பாங்களா? பல்ல சாமி ஆடி இருப்பாங்க. சாமி ஆடி. அப்ப பூசத்துக்கு பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா அந்த பூசத்து நட்சத்திரத்துக்காரனுக்கு நிறைய பெண்கள் அமையும். பார்த்திருக்கணும். சரி, அடுத்த ஆயிலியத்துக்கு போயிடலாமா? ஆயிலி நட்சத்திரம் என்னன்னா கழுவுற மீன்ல நழுவுற மீன் சொல்றோமா? கழுவுற மீன்ல நழுவுற மீன். யார் பிடிகளை சிக்க மாட்டாங்க.
நல்ல கற்பனை சக்தி இருக்கும். கவிதை, பாட்டு இந்த மாதிரி அதிகமான எழுத்துல நாட்டம் இருக்கும். தக்க தருணம் வர்ற வரை காத்திருந்து எதிரியை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க தான் ஆயில்யம். ஆனா அவர்கிட்ட கொஞ்சம் பொய் பித்தலாட்டம் இருக்கும். பொய் பித்தலாட்டம் இருக்கும். சரி, அப்போ 9 நட்சத்திரம் பார்த்துட்டோமா ஐயா? ஆமா சார். பார்த்தாச்சுங்கய்யா. அப்ப ஒரு நட்சத்திரத்துல போய் விழுந்தோன்னு இந்த நட்சத்திரத்தினுடைய தன்மையை நம்ம சொல்லிடுறோம். இப்ப நம்ம சொல்லப்பட்ட நட்சத்திரத்துக்குள்ள லக்னம் விழுந்தாலும், 2ஆம் வீட்டின் அதிபதி விழுந்தாலும், 3ஆம் வீட்டின் அதிபதி விழுந்தாலும், 4ஆம் வீட்டின் அதிபதி விழுந்தாலும் இந்த அந்த அவங்களுடைய குணம் அவங்களுக்கு போயிருமா அந்த காரகத்துவத்துக்கு? இல்லைங்க, 12 வீட்டு அதிபதிகளின் 12 வீட்டு அதிபதிகளுடைய இது வந்து ஆயில்ய நட்சத்திரம் விழுந்தாலும் இந்த குணமா? இதே அந்த 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 பாவத்தின் காரகத்துவம் இருப்பார் இல்லையா? ஆமா. 1ஆம் பாவம்னா அவரு, 2ஆம் பாவம்னா பெரியம்மா, அதே மாதிரி 3ஆம் பாவம்னா தம்பி, 4ஆம் பாவம்னா அம்மா, 5ஆம் பாவம்னா மகன், 6ஆம் பாவம்னா தாய் மாமன், 7ஆம் பாவம்னா மனைவி. அவருக்கு இந்த குணங்கள் இருக்கான், அவங்களுக்கு இருக்கும். 8ஆம் பாவம்னா அம்மாயி, 9ஆம் பாவம்னா அப்பா, அண்ணன், 9ஆம் பாவம்னா அப்பா, 10ஆம் பாவம்னா மாமியார், 11ஆம் பாவம்னா அண்ணன். 12 இருக்கீங்க, 12ன்னா அப்பத்தா. இவர்களுக்கு இந்த குணம் இருக்கும்ல. கண்டிப்பா. அப்ப இந்த குணங்களை அவர்கள் பெற்றே தீர்வார்கள். சரி, நீங்க நட்சத்திரத்தை நாளைக்கு பார்ப்போம். ஓகே? சரி, அடுத்த ஒரு விஷயம். ஒரு கிரகம் பார்க்குது இல்ல ஐயா, ஒரு கிரகம் பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த கிரகம் பார்க்கும்போது இப்ப சனி பார்த்தா என்ன செய்யும்? அந்த பாவத்தை கெடுக்கும்யா, அந்த கிரக காரத்துவத்தை கெடுக்கும். அப்படி சொல்லக்கூடாது. சனி பார்த்தால் தாமதப்படுத்தும், தடை தாமதப்படுத்தும். 2வது ஊனப்படுத்தும் அல்லது குறைப்படுத்தும். அப்ப சனி எந்த பாவத்தை பார்க்குதோ அந்த பாவத்துக்கு ஒரு ஊனத்தை கொடுக்குமா? ஒரு குறைபாடை கொடுக்கும். சரி, செவ்வாய் ஒரு இடத்தை பார்த்தால் பாதிப்பு கொடுத்து. செவ்வாய் எந்த இடத்தை பார்க்குதோ அந்த இடத்துல ஒரு பாதிப்பு கொடுக்கும். அப்ப அறுவை சிகிச்சை, நோய் நொடியெல்லாம் கொடுக்குது அப்படின்னா செவ்வாய் பார்வையில இருக்கு. குரு பார்க்கும்போது அந்த இடத்தை விருத்தி பண்ணும். ராகு ஒரு இடத்தை பார்த்தால் கண்டத்தை ஏற்படுத்தும். கண்டத்தை கொடுக்கும், விபத்தை கொடுக்கும். ஏன் ராகு பார்வை இருக்குங்க? ராகுக்கு பார்வை இருக்கா? சொல்றேன். ராகு ஒரு இடத்தை பார்க்கும்போது கண்டத்தை கொடுக்குது, விபத்தை கொடுக்குது, மரணத்தை கொடுக்குது, பிரிவை கொடுக்கும். கேது ஒரு இடத்தை பார்க்கும்போது தனிமைப்படுத்தும், தாமதப்படுத்தும்.
இப்ப சிறப்பு பார்வை உள்ளதை மட்டும் நம்ம சொல்லிட்டோம். சரியா? இந்த பார்வை ஏன் எடுத்திருக்காங்க, யாராவது சொல்ல முடியுமா ஐயா? தெரியலங்க ஐயா, நீங்க தான் சொல்லுங்க ஐயா. சரி, கிரகங்களை சூரியனிடமிருந்து உள்வட்ட கிரகங்கள் வெளிவட்ட கிரகங்கள் பிரிச்சிருக்காங்களா இல்லையா? ஆமாய்யா. உள்வட்ட கிரகங்கள்லாம் எது? புதன், சுக்கிரன். சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன். இவர்களுக்கெல்லாம் 7வது பார்வை மட்டும் உண்டு. பாருங்க எது எதுன்னு பாருங்க. சூரியன், சுக்கிரன், குரு. சூரியன், சுக்கிரன், புதன். இப்படி வரிசையா சொல்லணும். சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன். சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் உள்வட்ட கிரகங்கள். சூரியனும் சந்திரனும் கிரகம் அல்ல, அதுக்கு ஒளி கிரகங்கள், நட்சத்திரங்கள். அப்ப உள்வட்ட கிரகங்கள் புதன், சுக்கிரன் மட்டுமே. சரி, வெளிவட்ட கிரகம் எதாவது? சனி, செவ்வாய், குரு, சனி. செவ்வாய், குரு, சனி. செவ்வாய்க்கு எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை உண்டு. எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை உண்டு. ஆனால் இவர்களுக்கு மட்டும் சிறப்பு பார்வை உண்டு. செவ்வாய்க்கு எந்தெந்த பார்வை இருக்கு? 4, 7, 8. 4, 8 சிறப்பு பார்வை. சரி, இது கூட ஒண்ணு கூட்டுனா குருவுடைய சிறப்பு பார்வை 9. 5, 9. 5, 9. குருவுடைய. சனிக்கு 3, 10. 3, 7, 10. 3, 7, 10. 3, 10 சிறப்பு பார்வை. ராகு கேதுக்களுக்கு 3, 11 பார்வை உண்டுன்னு எழுதியிருக்காங்க. பல இதுல இருக்கு, ஆனா சிலது எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த பாவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை 3, 11 இருக்கக்கூடிய கிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு? ராகு கேதுக்கு உண்டு. ஆனா நம்ம அதிகமான சிறப்பு பார்வை உள்ள கிரகங்களை மட்டும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? பார்வைக்கு முக்கியத்துவம் தருகிறோம். சரி, அப்ப பார்வை அப்படிங்கிறத நம்ம மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஒரு கிரகம் எந்த வீட்டுல இருந்து யார் கூட சேர்ந்து பார்க்குதுன்னு நம்ம முடிவு பண்ணணும். எந்த கிரகத்தை பார்க்குதுன்னு முடிவு எடுக்கணும். அப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், சனி பார்வை ஊனப்பார்வைன்னு சொன்னோமா. 12ஆம் பாவத்தோடு சம்பந்தப்படும் போது சனி 12ஆம் பாவத்தோடு சம்பந்தப்பட்டு பார்த்தாத்தான் ஊனமாகும், அல்லது பாதகாதிபதியோட சம்பந்தப்படும் பார்த்தான் அதிகமான பாதிப்பை தரும். ஐயா புரியுதா? புரியுதுங்கய்யா, புரியுது. பன்னிரெண்டாம் பாவகமா 12ஆம் அதிபதிவா சார்? 12ஆம் வீட்டின் அதிபதி 12ஆம் வீட்டின் அதிபதியோட சம்பந்தப்படும் போது அந்த ஊனத்தை கண்டிப்பா என்ன செஞ்சிடும்? ஏற்படுத்தும். அவரே அந்த அதிபதியா இருந்தா ரொம்ப கொடூரமா இருக்குங்களா? ஐயோ, ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று போட்டு காமிங்க. இப்போ இந்த ஊனமான ஜாதகம் நாளைக்கு போடுவோம். ஓகே.
ஏன்னா அது அப்படி பார்க்கும்போது தான் நம்ம எடுக்க முடியும், அந்த உண்மையை பார்க்கணும். சரி, இப்ப இது வரைக்கும் ஒரு நட்சத்திரம் எவ்வளவு சக்தி உள்ளது அப்படின்னு புரிஞ்சுப்போம். ஐயா, ஒரு நட்சத்திரம் எவ்வளவு வலிமையானது. நட்சத்திரத்துக்கு பவரே இல்லை அப்படின்னா நட்சத்திரம் தான் இந்த 12 வீடுகளுக்குள்ள இருந்துகிட்டு 9 கிரகங்களை தாங்கி நிப்பாட்டுது. நட்சத்திரம் இல்லைன்னா நவாம்ச போட முடியாது. பாதசாரத்தை பிடித்து நட்சத்திரத்தின் சாரத்தை பிடித்து நம்ம நவாம்சத்தை போடணும். அப்ப நட்சத்திரம் தான் மூலம். ஒரு கிரகம் முக்கியம், ஆனா அந்த கிரகம் அமர்ந்த இடம், ஒரு கிரகம் தான் அமர்ந்த இடம், தன்னோடு சேர்ந்த கிரகங்கள், தன்னை பார்த்து கொண்ட கிரகங்கள், தான் அமர்ந்த வீட்டின் அதிபதிகள், தான் அமர்ந்த நட்சத்திரத்தின் வழியாகத்தான் நமக்கு பலனை தருகிறது. எப்படி பாருங்க ஐயா, ஒரு உதாரண ஜாதகம் ஒண்ணு போட்டுருவோம் ஐயா? போடுவேன். சரிங்க. அது துலாம் லக்னம் ஐயா. சரி, அது ஒண்ணு போடுங்க. யார் ஜாதகம் அது? என் பொண்ணு ஜாதகம் ஐயா. சரி, இப்ப பாருங்க, துலா லக்னம். ஆமாங்க. இந்த லக்னம் துலா லக்னத்தில் வந்துச்சு. சரி, இப்ப இதுக்கு பலன் சொல்லணும். நம்ம சொன்ன பாயிண்ட் கூட சொல்லணும். சொல்லுங்க. இப்ப இது காலபுருஷனுக்கு எத்தனாவது வீடு? 7வது வீடுங்கய்யா. 7வது. இந்த பிள்ளைக்கு என்ன குணம் இருக்கும்? இந்த பிள்ளைகிட்ட ஒரு பொருள் வாங்கணும்னா பேரம்பாசனத்தை வாங்க முடியும். இந்த பிள்ளைக்கு ஒரு பொருள் தர்றேன் அப்படின்னா அந்த பொருளுக்கு நிகராக இது கொடுத்தாத்தே அது கொடுக்கும். வியாபார நோக்கம் இருக்கும். அடுத்து இந்த பிள்ளை ஒரு பொருளை பகுந்துதான் கொடுக்கும், உடனே மொத்தமா தூக்கி கொடுத்துறாது. உடனே கொடுக்காது. பாதி பாதி கொடுக்கும். பாதி பாதி கொடுக்கும். அது கண்டிஷனோட கொடுக்கும். கண்டிஷன் கேட்கும், எப்ப கொடுப்ப அப்படின்னு கேட்கும். அப்ப காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 7வது ராசி யாரு? சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் யாரு? அனுபவிக்கக்கூடிய. சுக்கிரன் என்ன செய்யும்? தன்னை அழகுபடுத்தும். எப்பயுமே சுத்தமா வச்சுக்கிறோம், கவர்ச்சியா வச்சுக்கிறோம். சுக்கிரன் 10ல உட்கார்ந்து இருக்காருயா. நம்ம அதை பத்தி தேவையே இல்லை. சரிங்க. நான் பலன் சொல்றது மட்டும் அந்த பாயிண்ட நீங்க பிடிச்சுக்கோங்க. சுக்கிரன் அழகுபடுத்தும். சுக்கிரன் இடத்துக்கு தக்கன தன்னை மாற்றிக்கிறோம். அது அன்நேச்சுரல் பிளானட். சொல்றது ஒண்ணா இருக்கும், செய்யறது அதை விட சிறப்பா செஞ்சுட்டு போயிடும் சுக்கிரன். அடுத்து என்ன ராசி? துலா ராசி சொல்லிட்டோம், சுக்கிரனுக்கு சொல்லிட்டோம், காலபுருஷனுக்கு சொல்லிட்டோம். இது என்ன தத்துவம்? நெருப்பு, நிலம், காற்று தத்துவம். அறிவுபூர்வமான சிந்திக்கக்கூடிய ராசிக்கு அது ஸ்தர ராசி வேற. உடனே சிந்திக்கும், உடனே பதில் சொல்லும், உடனே எந்த முடிவை எடுக்கணும்னு நினைக்கும், இப்பயே அது செய்யணும் அப்படின்னு நினைக்கும். உடனே கேட்டது உடனே வாங்கி கொடுக்கணும். உடனே வாங்கி கொடுக்காட்டி நம்ம சும்மா இருக்க முடியாது. அப்ப பார்த்துட்டோம். அதுக்கடுத்து என்ன பாண்டியா சொல்லுங்க. நட்சத்திரத்துக்கு வரணும். நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துல விழுந்துருக்குன்னு சுவாதிங்க. இப்ப சுவாதியில விழுந்துருச்சு. சுவாதினா யாரு? ராகு. ராகு எப்படிப்பட்டது? ராகு குணம் பிரம்மாண்டமா இருக்கும். பிரம்மாண்டமா செய்யணும். எது கொடுத்தாலும் பெருசா கொடுக்கணும். பெருசா கொடுத்தா ஏத்துக்கிறாரு. அடுத்த சுவாதி. சுவாதி என்ன செய்யும்? சொந்த மந்தத்து மேல அதிகமான பற்றுதல் உள்ளது. சுவாதி ஒரு பொருளை கொடுத்து வச்சிருந்தா சுவாதி பத்திரமா வச்சுக்கிறோம். இந்த பிள்ளைகிட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டோம்னு கரெக்டா வச்சு
எடுத்து கொண்டு வந்து கொடுத்துக்கோம். கேட்கும்போது கொடுங்க. அதே சுவாதி, அதே அது பேரே சாவி. சாதி. சாதி. சுவாதி சாவி. ஆனா கோபம் பழியா வரும். அப்படி சொல்லுங்க. சரி. அடுத்து வேற என்னங்க? அடுத்து என்ன பாயிண்ட் சொன்னோம்? அந்த நட்சத்திர அதிபதி எங்க இருக்கு? எங்க இருக்காரு? சாரம் கொடுத்த சாரம் கொடுத்தவர் எங்க இருக்காரு? ராகு எங்க இருக்காரு சொல்லுங்க. 10ல இருக்காரு, கடகத்துல. கடகத்தில் ராகு. 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து. அப்ப இந்த குழந்தை பிறந்த பிறகு அப்பாவுக்கு அது 2ஆம் இடம். இந்த அப்பாவுக்கு வளர்ச்சி உண்டு. ஐயா, ஆமாங்கய்யா. இந்த குழந்தை பிறந்த பிறகு தந்தைக்கு வளர்ச்சி உண்டு. இந்த குழந்தை இந்த இந்த லக்கணத்துக்கு 3 கூடியவர் யாரு? 3ஆம் இடத்துக்கு அது எத்தனாம் இடத்துல இருக்கு? குரு வந்து மேசத்துல இருக்காருயா. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 3ஆம் இடத்துக்கு அது 8ஆம் இடத்துல இருக்கா? 3ஆம் இடம். இளைய சகோதரரோட அது போட்டி போடும். அவனுக்கு மட்டும் இவ்வளவு கொடுக்குறீங்க, எனக்கு அப்படின்னு சண்டை போடுதுன்னா என்ன அர்த்தம்? சகோதர உறவோட போட்டி போடும். அந்த பையனையா மெட்ரிகுலேஷன் சேர்த்து விட்டு இந்த பிள்ளை தமிழ் மீடியம் சேர்த்து விட்டேன். போட்டி போட்டுட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் பாத்தீங்களா? அப்புறம் மறுபடியும் மெட்ரிகுலேஷன் சேர்த்து விட படிச்சு. அப்ப நம்ம எப்படி எடுக்கிறோம் பாருங்க. ஐயா சரியா நான் சொல்றதெல்லாம் பாயிண்ட் புரியுதா? சரியா சார், கரெக்டா இருக்கு சார். ஐயா இப்ப சுக்கிரன் எடுக்க வேண்டியது இல்லைங்களா ஐயா? மூணா பார்த்துதான் போகணும். நம்ம சூட்சமத்துக்கு வந்துட்டுமே, அப்புறம் இதுக்கு ஸ்தூலத்தை போய் பாக்குறியா? அப்புறம் பாத்துக்குவோம். சூட்சமம் தானே நட்சத்திரம். சரி 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 சரி. நட்சத்திரம் என்பது உயிர் புள்ளி. ராசி என்பது ராசியின் அதிபதிங்கிறது உடல் புள்ளி. இப்ப 4ஆம் இடத்துக்கு ராகு 7ல இருக்காரு. அப்ப எப்படிங்க சொல்றது? 4ஆம் இடம்னா தாயோட ரொம்ப அட்டாச் ஆகுங்களா? தாய் விட்டு தெரியாதுல்ல. தாய் கூட பக்கத்துல போய் கைய மேல போட்டு படுத்தா தானே தூங்கும். எப்படி பாருங்க, அட்டாச். 5ஆம் இடத்துக்கு அது எத்தனாம் இடம்? 5க்கு 6. 6. 5ங்கிறது என்னது? விருப்பம். 5ங்கிறது காதல். 5ங்கிறது பூர்வ புண்ணியம். இவங்க பூர்வீக ஆட்கள் வந்து அவ்வளவா பழகாது. அதே மாதிரி அன்பு பாசம் இதெல்லாம் வந்து பிச்சு பிச்சுதான் கொடுக்கும். இப்ப இது காதல்னாலே வெறுப்பாய் போயிடும். மேக்கப் பண்ணாது. சரி. 6ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமா இருக்கு. 9 வரும். 3ஆம் இடத்துக்கு 8 வரும். ஐயா 2க்கு 9 என்ன சொல்லுங்க? 2க்கு 9ன்னு என்ன அர்த்தம்? 2ஆம் பாவம் பேச்சு, 9ஆம் பாவம் வந்து 9ஆம் பாவங்கிறது தெய்வீக பேச்சா இருக்குமா? அப்பாவுக்கு நல்லா இருக்கு. அப்பா பேச்சு நல்லா பேசுவோம். பேச்சு அத்துப்படும். 9ஆம் பாவம் நிர்வாகம், குடும்ப பொறுப்பு எல்லாத்தையும் பார்க்கும். எதுவுமே பேச முடியாது, எதுவும் தப்ப முடியாது. 9 சூப்பரேஷனு. சரி. 6ஆம் பாவத்துக்கு அது எத்தனாம் பாவமா இருக்கு? 6க்கு 5 சார். 6க்கு 5 ஆகுது. 6ஆம் பாவத்தை வந்து நோய் இந்த பிள்ளைக்கு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தும். அதே மாதிரி வேலை சரியாயிடும். ஒரு ஜலதோஷம் பிடிச்சா சாமான விடாது. போக அப்படியே எதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் நோய் வந்த மாதிரி ஆகி போகும். 7ஆம் இடத்துக்கு அது எத்தனாம் இடம்? 7க்கு 4 சார். 7க்கு அது 4 ஆயிடுது.
7ஆம் பாவங்கிற நட்பு, இணக்கம், அது 4. பார்த்துட்டே எல்லாரும் கூடயும் பழகும், டக்குன்னு பழகிறாது. அந்த பிள்ளை பிடிச்ச பிள்ளைகளோட தான் சரி. ஆஹா, அடுத்தவங்கள எல்லாம் பழகாது, உடனே கட் பண்ணிடும். கட் பண்ணு. அடுத்து 8ஆம் இடத்துக்கு அது 3ஆம் இடம். 3ஆம் இடம். அடுத்தவங்களுடைய பொருள் அடுத்தவங்களுடைய இதை வந்து கொடுத்தாத்தான் கொடுக்குமே தவிர இதா போய் கொடுக்காது. அடுத்த ஒரு பொருளாங்கய்யா. ஆமா, அடுத்த 7ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம். அடுத்தவன் பணம் அடுத்தவன் பொருள் இல்லையாது. சரிங்க சரி. ஆயுள் ஆரோக்கியம் எப்படிங்க? நல்லா இருக்கும். 8ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் விருத்தி பண்ணும். 3 விருத்தி தானே சார்? விருத்தி மலரும் பாவம். அடுத்து 9க்கு 2. 9க்கு 2. நம்ம 9ஆம் பாவத்தை வளர்த்து விடும். அப்பாவுக்கு வருமானம் தானே சார்? அப்பாவுக்கு வருமானம் தானே? அப்பாவுக்கு நல்லது. எப்போ வரைக்கும் நல்லது? ஆனா அப்பாவுக்கு அது நம்ம வீட்டுல இருக்கிறதால ஓடுங்களா? வீட்டுல இருக்கிற வரைக்கும் நல்லது. அதுக்கடுத்து போன பிறகு அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சோம்ல. ஆமாங்க அந்த பிள்ளை வீட்டுல வந்தாவே என்கிட்ட பணம் வந்துருதுங்க. வந்துரும்டா. சரி, அதுக்கடுத்து பாருங்க 11ஆம் பாவத்துக்கு 10க்கு 1 இருக்கு. 10க்கு 1 இருக்கு. அது நல்லது. கௌரவம், அந்தஸ்து, புகழ் எல்லாத்தையும் பெறும் இந்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பெல்லாம் எப்படிங்க வர? அதே 10 புகழ், கௌரவம், தொழில், அந்தஸ்து எல்லாம் பெறும். சரி, 11ஆம் இடத்துக்கு அது என்னவாகுது? 12. அப்ப இந்த பிள்ளைய திருப்திப்படுத்த முடியாது இல்ல, எளிதில சந்தோஷம் அடையாது. 11க்கு 12. ஐயா 10ன்றப்போ அது நிறைய தொழில் செய்ய ஆசைப்படும் ஐயா, பல தொழில் செய்யறதுக்கு. அப்படி சொல்ல முடியாது. ஒரு தொழில்ங்கிறது 10, 12ஆம் பாவங்கிறது 2வது தொழில். சரராசியில இருக்கு 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் சரராசி இருந்து அங்க போகுது. உபயராசியில் இருந்தால்தான் 1க்கு மேற்பட்டது தொழில் அப்ப வளரும். சரி, 12க்கு 11. 12க்கு 11 நல்லா தூங்கும், நல்லா நிம்மதியா இருக்கும், அதெல்லாம் குறை இருக்காது. காரியம் நினைச்சிட்டா அது முடிக்காம எப்படி வேணா அது சாதகமாக்கிக்கிறோம். எப்படி பாருங்க, இது லக்கணத்துக்கு மட்டும் பேசியிருக்கேன். ஆமா, இதே மாதிரி 12 பாவங்களுக்கு பேசினா ஜோலி முடிஞ்சிடல ஒரு ஜாதகம். அதே மாதிரி 2ஆம் வீட்டு கொள்ளது சொல்லலாம் சார், கொள்ளது சொல்லலாம், எவ்வளவு வேணாலும் சொல்லிட்டே இருக்கலாம் ஜாதகம். 12 பாவம் நமக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு 200 ரூபாய் கொடுத்துட்டு இப்படி சொல்லிட்டு இருந்தா நம்மளை கிறுக்கு பேன் ஆக்கிடுவாங்களா? ஐயா கொன்றுவாங்க சார். அப்ப என்ன செய்யணும்னா திசாபுத்திகளுக்கு மட்டும் பலன் சொல்ல வேண்டும். சுருக்கமா சொல்லிக்கணும். என்ன செய்யணும்? 2ஆம் வீட்டுக்கு ஒரு லக்கணத்துக்கு வச்சு எல்லாம் சொன்னோம்ல, ஒரு 2ஆம் வீட்டுக்கு வச்சு அப்படியே சொல்லி பாருங்க. அதே மாதிரி 3ஆம் பாவத்துல இருந்து நாங்க பாத்துக்கலாம். இப்ப 2ஆம் பாவத்தின் அதிபதி எங்க இருக்காருன்னு பாக்கணும். 2லயே இருக்காருங்க. அப்ப 2ஆம் பாவத்தின் அதிபதி 2ல இருந்தா 1ஆம் பாவத்துக்கு அது 2ல இருக்காரு இல்லையா? 1ஆம் பாவத்துக்கு 2ல 1ஆம் பாவத்துக்கு 2ல இருக்காரு, அதுல அப்படி இருக்காரு. அப்ப அந்த பிள்ளையுடைய பேச்சு, அந்த பிள்ளையுடைய செயல்பாடுகள்லாம் சுயநலத்தோட தான் பேசும். 1ஆம் பாவம் சுயம், அனுச நட்சத்திரம். அப்ப அதை பத்தி நம்ம இல்ல. 2ஆம் பாவத்துக்கு இருக்கிறவர் ஒரு 12 பாவத்துக்கு எப்படி இயங்குறாருன்னு பாக்கணும். 2ஆம் வீட்டின் 1ல இருந்தா 1 செயல்படுது. அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு? அனுஷம். சரி, அனுஷ நட்சத்திரம்னா சனி, அரசாங்கத்தோடு, அதாவது காரியத்தோட தொடர்புடைய நட்சத்திரம் தானே சனி. ஒரு வார்த்தை அதிகமா பேசாது, பேசினாலும் நட்சன்னு ஒரு வார்த்தை போட்டுரும்.
எதுனால நச்சு நச்சுன்னு பேசு. சனிங்கிறதுனால சூப்பரா பேசுறோம். ரைட். இப்படி 12 பாவங்களுக்கு நம்ம பலன் சொல்லணும். ரைட். நாளைக்கு மீதி இருக்கிற நட்சத்திரத்தை சொல்லிட்டு தசாபுத்திகளுக்கெல்லாம் சொல்லணும்ல. ஆமாங்க. ஒரு தசைக்கு எப்படி பலன் சொல்றது, கோச்சாரத்துக்கு எப்படி பலன் சொல்றது, நாளைக்கு வந்தோட மீதி இருக்கிற 18 நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டு தசாபுத்தி கோச்சாரத்தை பலன் எப்படி சொல்றதுன்னு சொல்லணும். சரி சரி சரி. இன்றைய வகுப்பு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நான் கொஞ்சம் லேட்டா வந்ததுனால கொஞ்சம் ஃபர்ஸ்ட் தெரியல. வந்தவங்க சொல்லுங்க. சார் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு சார். ப்ரெடிக்ஷன் நம்ம வேற பக்கம் ப்ரெடிக்ஷன் கத்துக்கிறோம். அந்த ப்ரெடிக்ஷனுக்கு உண்டான ஃபார்முலா உங்கள்ட்ட இருந்து கிடைச்சதுங்க. ப்ரெடிக்ஷன் எப்படி கத்து கொடுக்கணும். ஆமா, அது வந்து கிடைச்சதுங்கய்யா. ஐயா ஐயா இப்ப ஒரு 2ல செவ்வாய்ன்னு சொல்றாரு. அப்ப அந்த பேச்சு கோபமா இருக்குமாங்க ஐயா, இல்ல எப்படி? 2 செவ்வாய் இருந்தா பேச்சு எப்படி இருக்கும் தெரியுமா? வெட்டொன்னு துண்டா பேசுங்கள. ஒருவேளை அந்த செவ்வாய் சுபத்துவம் அடைந்தா, சுபத்துவம் பாவத்துவத்துக்கெல்லாம் இங்க வேலை இல்ல. சரிங்க ஐயா, சுபத்துவம் பாவத்துவம்னா எந்த ஜோதிடத்துல எந்த புக்குத்துறையா இருக்கு? குரு அங்க உட்கார்ந்தாலோ இல்ல குரு பார்வைப்பட்டாலோ கொஞ்சம் குறையும். நான் சொன்ன பார்வையை எடுங்க ஐயா. சுபத்துவம் பாவத்துவம்னா அது வந்து சண்முகநாதனுக்கு தான் பொருந்தும். சண்முகநாதனுக்கு அது பொருந்தும். அவர்தான் சொல்லுவாரு சுபத்துவம் பாவம். சுபத்துவம் பாவம் இல்ல, எந்த கிரகம் பார்க்கிறது. இப்ப இந்த இடத்துல வந்து பார்வைக்குன்னு ஒரு பலன் சொன்னா இல்லையா? சரிங்க ஐயா. ஐயா இப்ப ஒரு கிரகம் பார்வைக்கு, ஐயா பார்வைங்கிறது வந்து கொஞ்சம் தான் அதனுடைய பலனு. அமர்ந்த இடத்தில் பலன் இருக்கு. ஐயா இப்ப இந்த பாப்பா பேசுறது வந்து ரொம்ப நிதானமா பேசிருக்குமா ஐயா? ஏன்னா சனி சாரம் வாங்கியிருக்காரு இல்லையா? ஆமா. இப்ப ரொம்ப நிதானிச்சு பேசுவாங்களா? சனி சேர்ந்து தான் பேசுறோம்னா யோசிச்சு பேசுவான், டக்குன்னு பேசினா பேசுவான். சனி எப்படிப்பட்டது? நிதானமா யோசனை பண்ணி பேசும். ஒரு பாட்டை வேகமா விடாது, விட்டா என்ன செய்யும்? சொல்லும். அதாவது ஒரு வேலைக்காரனை வந்து சீர்னோம்னா பயங்கரமா வைவான். அதாவது ஒரு பெரிய வீரன், ஒரு வேலைக்காரன் இருந்தான். ரொம்ப விளையாட்டுல கெட்டிக்காரன், கண்டு கெட்டிக்காரன், பெரிய வீரன். ஒரு தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கான். அந்த தோட்டத்துக்கார ஓனர் வர்றாரு. வந்த உடனே இவன் முன்னாடி ஒரு சண்டை விட்டுட்டு இருக்கான். அவர் வந்த உடனே கம்ப கொண்டு போய் அடிச்சிடுறாரு. அவர் எப்பயுமே கம்போட வருவாரு இந்த முதலாளி. அவனுக்கு அந்த கடலை பிடிங்கிட்டு இருக்காங்களாம். அடி வாங்கினோன்னு அவனுக்கு கோவம் வந்துருக்கு. அந்த கம்பை மறைச்சு பிடிக்க போற, ஆனா அந்த பொம்பளை தாவி பிடிச்சு அவனை மறைச்சு, எங்க அப்பன் கம்ப தொட்டைன்னு வச்சுக்க உன்னை கொண்டே விட வேண்டான்னு சொல்லுது அந்த பொம்பளை. என்ன சொல்லுது முதலாளிய? எங்க அப்பனுடைய கம்பை தொடுறதுக்கு உனக்கு தகுதி இல்லடா அப்படின்னு. அப்படியே அவன் யோசிச்சுட்டு போய் அப்படியே ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்துட்டான். கட்டளை எல்லாம் பிடிங்கி முடிச்ச வரைக்கும் அவன் எந்திரிக்கல. முதலாளி வந்து மறுபடியும் வர்றாரு. வந்து கடலை எல்லாம் பிடுங்கின பிறகு அவனை கூப்பிடுறாரு. அவன் வந்து ஒரு எஸ்சி பையன். அப்ப இவர் சென்றாரு. மருமகன் தான் சொல்லுவாங்க, என் மருமனை வர சொல்லு அப்படின்னு அந்த பிள்ளைய சொல்றாரு. போய் எங்க மாமா உங்க அப்பா கூப்பிடுறாரு, எங்க அப்பா அப்படின்னு. வந்தவன முதல் கடலை அவனுக்கு அள்ளி போடுறாரு. கோபக்காரனை வர சொல்லு. அவன் சனிக்கு எப்படி இருக்கு கோபம்? ஆனா அந்த முதலாளிங்கிறது சூரியன். சூரியன் எப்படி பண்றாரு அந்த சனியா?
ஐயா புரியுதா இந்த இந்த செய்தியே? புரியுது. ஆ? ஐயா தம்பி முத்துக்குமார் தானே சொன்னீங்க இந்த சுபத்துவம் அசுபத்துவம்னு பாவத்துவம்னு. ஆமா இல்லையா, குரு உட்கார்ந்தா அதுக்காக கேட்டேன், குரு பார்வைப்பட்டாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஜோசியம் வந்து 5 பிரிவியா? 1, ஒரு கிரகம் இருந்த இடத்தின் பலனை தரும். 2, தான் இருந்த வீட்டின் அதிபதியை பொறுத்து பலன் தரும். 2, ஒரு கிரகம் தன்னோடு சேர்ந்த கிரகத்தின் பலனை தரும். 3, ஒரு கிரகம் தன்னை பார்க்கும் கிரகத்தின் பலனை தரும். 4, ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதை இறுதியாக பலனை தரும். புரியுதாயா? புரியுது ஐயா. இப்ப நம்ம ஐயா இது கால புருஷனுக்கு 8வது இடமா போயிருச்சு, 2வது வீடு. அப்போ இவங்களுடைய பேச்சுகள் எப்படிங்க ஐயா இருக்கும்? காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் வந்ததுனால இவங்க பேச்சு அடுத்தவங்களை பத்தி யோசிக்காது. அடுத்தவங்க இவங்கள்ட்ட இது சொல்லணுமா சொல்லக்கூடாதுன்னா நீங்க யோசிக்காதுல்ல. 8 என்ன வலி வேதனை துன்பம் துயரங்களை பத்தி கண்டுக்கிறாரு, அடிச்சு விட்டுருவான் டக்குன்னு பேச்சு. யார் எப்படி போனாலும் நமக்கு சொல்லி பேசிடுவாங்க. அவங்க மனசுல பட்டதை டக்குன்னு அடிச்சிருவாங்க. அப்ப நிதானம் என்பது சனி பகவான், வேகம் என்பது செவ்வாய் பகவான், தன்னுக்கு தகுந்தாப்புள் மாற்றிக்கொள்வான் புதன் பகவான். இப்ப இவங்க ஐயா இதுல வாக்கு போயிருச்சு, நம்ம குடும்பம்னு இதுல எடுக்கிறோம். குடும்பத்தில் செவ்வாய் அந்த இடத்துல ஆட்சியா வராரு. அப்ப இவங்களுடைய குடும்பம் எப்படிங்கய்யா இருக்கும்? ஒரு இதா இருக்குமா ஐயா? இப்ப குடும்பத்தான போய் செவ்வாய் உட்கார்ந்துருச்சு இல்லையா? உச்சமா இருக்கு, ஆட்சியா இருக்காரு. 7 2ல இருக்காரு. அப்ப இவங்க விரும்புற மாதிரி இவங்க கட்டுப்பட்ட ஒரு குடும்பம் தானே அமையும். இவர் கட்டுப்பாட்டுல இருக்கும், இந்த அம்மாவோட கட்டுப்பாட்டுல. இதே துலா லக்னம், அவருக்கு இதே 2ல 1942 பிறந்திருக்காரு. துலா லக்னம் 2ல செவ்வாய் இருக்கு. மனைவிதான் எல்லாம் பாத்துக்கிறோம். அவருக்கு பணத்தை சம்பாரிச்சு மட்டும் கையில கொண்டு போய் கொடுத்துருவாரு, மனைவி பாத்துக்கிறோம். அப்பதான் கேக்குறேங்க, இப்ப இந்த குடும்பத்தை நிர்வகிக்க கூட இந்த அம்மாவா இருப்பாங்க. இந்த அம்மாவா இருக்கிறத விட புருஷன் இல்ல, 7ஆம் வீட்டின் அதிபதி 8க்கு போயிருது. அவன் சம்பாரிச்சு கையில கொடுத்துருவான்ல. அவருக்கு 8, அவருக்கு 8, 7ஆம் வீட்டுக்கு 8. அடுத்தவருடைய பணம் அவர்களுக்கு வரும்ல அப்படின்னு அர்த்தம். ஒரு கிரகம் தான் இருந்த இடத்திற்கு ஒரு பலனை செய்கிறது. என்ன செய்யுது? அந்த கிரகத்தின் காரகத்துவமும் அந்த கிரகத்தினுடைய பாவ காரகத்துவத்தை கொண்டு வந்து கொட்டும். 2 7க்குடையவராக இருந்து 2ஆம் இடத்தில் அமர்வதனால 2 என்பது பணம், 2 என்பது பேச்சு, 2 என்பது கண்ணு, 7 என்பது சமுதாயம், 7 என்பது இணக்கம், 7 என்பது குடும்ப பார்ட்னர். அப்ப சமுதாய பார்வையோட இந்த பிள்ளை இருக்குமா இல்லையா? குடும்ப பார்வையோட இருக்குமா இல்லையா? அப்படின்னு அந்த 7ஆம் பாவத்தோட காரகத்துவங்கள் இங்க செயல்படும், கொண்டு வந்து கொட்டும். 2 7 கூடிய 2ல உட்கார்ந்தோம்னா அந்த 7ஆம் பாவத்தை சேர்த்து செய்யும், எல்லாத்தையும் செய்யும். ஒரு கிரகம் தன் உடம்புக்குள்ளேயே இருக்கு ஐயா. தன் உடம்புக்குள்ள யார் இருப்பா? நான் தாய் தந்தைகள் இந்த குடும்பத்து என் உடம்புக்குள்ள யாரா இருப்பா? என் தாய், என் தந்தை, என் குருநாதர் இருப்பாரா இல்லையா? நான் எழுதுவதோ பேசுவதோ என் தாய் தந்தை என்னுடைய எனக்கு யாரெல்லாம் போதிச்சாரோ அவர்கள் கூட வெளிப்படுவார்கள். நான் 3வது டீச்சர்ட்ட ஒரு எழுத்து எழுத கத்துக்கிட்டேன். அவங்க ராணா இப்படி போடுவாங்க. அந்த காலத்துல சார் இந்த மாதிரி எழுதுவாங்க. ராணா ராஜேந்திரன் இப்படித்தான் எழுதுவாங்க. அதே மாதிரி ஒரு என் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ராஜேந்திரன் படிச்சான். அவன் தீ எப்படி எழுதுவான்னா இப்படி எழுதுவான். நான் அவன்கிட்ட கத்துக்கிட்டேன்.
அப்ப கற்றுக்கொள்ளும் போது என்னுடைய பழக்க வழக்கத்தினாலும் என் குரு, என் தாய், தந்தைகளுடைய இதெல்லாம் வருமா வராதா? இருக்கும். அப்ப ஜோதிடம் என்பது என்ன? ஜோதிடம்னா என்ன அர்த்தம்? நம்முடைய முன் ஜென்ம பலனை இச்சென்மத்தில் காணுகின்ற ஒரு ஊடகம் தானே, ஒரு கண்ணாடி தானே. இது ஒரு கால கண்ணாடி. சரியா? இப்ப ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒரு ஜாதகத்தை இப்ப பார்த்துடலாமா? பார்த்தோன்னா நமக்கு புரிஞ்சுக்கிறோமா? ஐயா இதே இதுல இப்ப செவ்வாய் 4ஆம் பார்வையாக 5ஆம் பாவத்தை பாக்குது. அப்ப அந்த 5ஆம் பாவகத்துக்கு ஒரு தடை பண்ணுமாங்க ஐயா? இதுல இருந்து ஒண்ணு எடுத்துக்கொண்டு போய் அவன் கொடுக்கும்ல. 8ஆம் பார்வையாக ஒரு இடத்தை பார்க்குது, 4ஆம் பார்வையா ஒரு இடத்தை பார்க்கும். 7ஆம் செவ்வாயினுடைய பார்வைக்கு என்ன சொல்றோம்? ஒரு தடையை கொடுக்கும். அதான் அப்ப 5ன்னா ஒரு தடைனா அதுல குழந்தை, அதுல தடையை கொடுக்குங்களா? அப்படி எடுக்கணுமா? அந்த பாவத்தின் காரகத்துவத்துக்கு ஒரு இதை கொடுக்கும். அது எந்த பாவத்தை, எந்த கிரகத்துல உட்கார்ந்து எந்த பாவத்தின் காரகத்துவத்தை வாங்கியிருக்கோ அதை கொண்டு போய் அங்க போய் கொட்டும்ல. இல்லைங்க ஐயா, இப்ப செவ்வாய் பாக்குறாரு இந்த 5ஆம் பாவகத்தை. இப்ப அதுக்கு ஒரு என்ன தடை கொடுக்கணும்? எப்படி கொடுக்கறதுல? இப்ப 5ஆம் பாவம் காவல் பண்ணா தடையாயிருமா? காதல் நிறைவேறாது. அந்த காரகத்துவங்களை தடை பண்ணும். ஆனா இந்த கிரகம் இந்த கிரகம் மட்டும் பார்க்காம பல கிரகங்கள் இந்த பார்வை பார்த்திருந்து இந்த கிரகத்தை வேற கிரகங்கள் பார்த்திருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல மாற்றம். கிரகம் நல்ல செவ்வாய் நல்ல கிரகத்தினுடைய பார்வையில் பிடியில் இருந்தா, நல்ல கிரகத்தின் சேர்வை இருந்தா அங்க நல்லத கொண்டு தானே கொட்டும். குரு பார்த்தா சிறப்பான பார்வையை வெளிப்படுத்துவார். அது என்ன செய்யும்? டெவலப் பண்ணும். இப்ப சுக்கிரன் பாக்குறாரு, புதன் பாக்குறாரு, சூரியன் பாக்குறாரு, அதைத்தானே கொண்டு போய் கொடுப்போம். அப்ப செவ்வாயோடைய பார்வைய மாத்திக்கும் தன்னோட இயல்பை. எப்ப மாத்திக்கிறது? தன்னோட சேர்ந்தவர்கள், தன்னை பார்த்தவர்கள், தான் அமர்ந்த வீட்டின் அதிபதி தகுந்தாப்புல தன்னை மாற்றிக்கொள்ளும். சார் புதனுக்கு சொல்லவே இல்லை சார். புதனுக்கு சொல்லல. எது சாமி? சார் சனி ராகு கேதுக்கு சொன்னா புதனுக்கு சொல்லல. புதன் சனி புதன் அதெல்லாம் தன் காரகத்துவத்தை அப்படியே புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். சந்திரன் மாற்றத்தை கொடுக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். சூரியன் தான் என்னது? பொறுப்பு, நிதானத்தை கொடுக்கும். சாதாரண அந்த குணாதிசயங்களே கொடுக்கும். சரிங்க. செவ்வாய் பார்த்தா வேகப்படுத்துமா? ஐயா இப்ப 2 விட்டுருக்காங்க. செவ்வாய் 5ஆம் பார்வையா 4ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்த்திருது இல்லையா? 5ஆம் இடத்துல உடல்ல இருக்கக்கூடிய உறுப்பு என்னது? இதயம் சார். அப்ப 5ஆம் பாவம் செவ்வாய் 5ஆம் இடத்தை பார்த்தா அந்த குறிப்பிட்ட வயசுக்கு வந்துருமா? ருதுவாகுதா? ஐயா 5ன்னா இருதயம் வந்துரும். இந்த ருதுவாகுறது 5ஆம் பாவம். வயிறு என்னங்க? வயிறு தானே? வயிறு அல்ல, ருதுவாகுறது 5ஆம் பாவம். பருவம் அடைந்தால் 5ஆம் பாவம். அது செவ்வாயே பார்த்துடுறாரு. செவ்வாயை பார்த்தா உருதுவாயிரும். அப்ப குறிப்பிட்ட வயசுக்குள்ள என்ன ஆயிடும்? வேகப்படுத்தும். சரியான வயசுல ருதுவாயிடும். சனி பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, தடை ஏற்படுத்தும், தாமதப்படுத்தும். இது செவ்வாய் பார்த்ததுனால ஏற்படுத்த, ஆனா வயிற்று வலியை கொடுக்குமா? கொடுக்காது. நோயை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். ஓகே, ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. ஐயா
கருப்பசாமி ஐயா இருக்காரா? ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இந்த வகுப்பு புரிஞ்சதா? எப்படி இருந்தது? நல்லா புரிஞ்சுதுங்க ஐயா, புரிஞ்சுதுங்க ஐயா. காரகத்துவம் பொருள், அதாவது பலன் எடுப்பது எப்படிங்கிறது ரொம்ப சுலபமா சொல்லி கொடுக்குறீங்க ஐயா. நல்லா இருந்ததுங்க. ரைட் ரைட் ரைட். ஆமாங்க, அதுதான் முக்கியம். மிக மிக முக்கியமானது அதுதானுங்க ஐயா, சோதனை. இந்த ஒரு வீடியோவை நீங்க பார்த்தாலே போதும். ஆமாங்க ஆமாங்க. இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு இந்த 3 நாள் நடத்துற வீடியோவை நீங்க பார்த்தாலே போதுமானது. போதுமானது. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா எளிய முறையில சிறப்பான பலன் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியை நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. எடுக்க வேண்டியது இல்லைங்க, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஐயா இன்னைக்கு ஒரு ஷார்ட் வீடியோ ஒண்ணு போட்டிருந்தீங்க. அதுல பிறரை வாழ வைக்குமா புகழ் பெற செய்யன்னு ஒரு டாபிக் போட்டீங்களா ஐயா? அது என்னங்க ஐயா? எனக்கு அது பாரு கேட்டுவாங்க, நம்ம நாளைக்கு பார்ப்போம் என்ன போட்டு. நன்றிங்க. சரி சரி சரி. ரைட், ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், முழு வாழ்க. நன்றி சார். நாளைக்கு சந்திப்போம். சரிங்க சார். நாளைக்கு